வாங்க இன்றைக்கி நம்ம கொய்யாக்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மரத்துலேயே கொய்யாக்காய் பறிச்சிக்கலாம். கொய்யாக்காய் நல்லா பச்சையாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணும். அந்த மாதிரி காயாக பறிச்சிக்கலாம். பச்சையாக இருந்தால் கட் பண்ண முடியாது, பழமாக இருந்தால் இனிக்கும். இது பழம், இது வேண்டாம். இது பச்சை, இதுவும் வேண்டாம். இந்த மாதிரி நடுத்தரமாக இருக்கணும். நகத்தில் கிள்ளனா கிள்ளணும். இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்மளுக்கு. இதுதான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வேண்டாம். இப்போ கொய்யாக்காயை ரெண்டாக கட் பண்ணலாம். ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்குதுல்ல இந்த விதை, இதை எடுத்துடலாம். விதை மையாது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் விதையை எடுத்துட்டு இந்த ஓரமாக இருக்கிற காம்பு பகுதியும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கொய்யாக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் சட்னிக்கு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அப்புறம் அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் வதக்கணுமா போதும். இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுத்தது வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 4-5. அடுத்தது சீரகம் கொஞ்சம். அடுத்தது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்தது மிளகு ஒரு 5-6. அடுத்தது கருவேப்பிலை தழை. கருவேப்பிலை தலையும் நம்ம செடியிலேயே பறிச்சு எடுத்தோம். கருவேப்பிலை தலையும் நல்லா உருவி போட்டு இதையும் நல்லா போட்டு ஒரு பெரட்டிக்கிட்டு, அடுத்தது கொய்யாக்காய் சேர்த்திக்கலாம். நல்லா போட்டு அனல் கரெக்டாக வச்சுக்காங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். கொய்யாக்காய் போட்டுக்கலாம். கொய்யாக்காயும் போட்டு சும்மா கொஞ்ச நேரம் வதக்கணுமா போதும். நிறைய நேரம் வதக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அவ்வளோதான், வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் 2 பீஸ் சேர்த்திக்கலாம். தேங்காய் 2 பீஸு, தேவையான அளவு கல்லுப்பு. அவ்வளோதான். இதை நம்ம போய் உரலில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். உரலில் கொட்டியாச்சு, ஆட்டிக்கலாம். உரலில் ஆட்டினா தான் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆட்டியாச்சு. இந்த பதத்துக்கு ஆட்டிக்காங்க. ஆட்டி வலிச்சிக்கலாம். நம்ம வலித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. உரலில் ஆட்டி சட்னி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக சட்னி, கொய்யாக்காய் சட்னி ரெடி. தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.